ஸ்டோரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ் திரைப்படங்கள்ல பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஓரிரவு, பராசக்தி, இரத்த கண்ணீர், பணம், நானே ராஜா, சந்திரோதயம், கலங்கரை விளக்கம், நான் ஏன் பிறந்தேன், பஞ்சவர்ண கிளி ஆகிய படங்களிலே பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நாகேஸ்வர ராவ் சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல தன்னை விட ஜூனியராகவும் ரைசிங் ஸ்டாராகவும் இருந்த என்.டி. ராமாராவ் சாரனுடைய மிசியம்மான்ற திரைப்படத்துல ஒரு சின்ன காமெடி கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு எப்படி எக்ஸப்ட் பண்ணாருன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே படங்களில் நடித்த பல திரை நட்சத்திரங்கள் இந்த படத்தில் தன்னுடைய பங்கு எப்படிப்பட்டது, தன்னுடைய கதாபாத்திரம் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்த்தாங்களே தவிர யார் கூட நடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மளோட பெரிய கதாபாத்திரமா, நமக்கு அவங்களோட சின்ன கதாபாத்திரமாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்ததே இல்லை. நடிகை கே.ஆர். விஜயா அம்மா கற்பகம்ன்ற திரைப்படத்துல கதாநாயகி அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது திரைப்படங்கள்ல துணை நடிகையாவோ அல்லது நாடகத்திலையும் நடிச்சிருக்காங்களா? அவங்களுடைய பின்னணி பற்றி சொல்ல முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. முதல்ல மேடை நாடகங்களில் நடித்து அதற்கு பிறகு திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து அதற்கு பின்னாலே கதாநாயகியாக கற்பகம் படத்திலே உயர்ந்தவர் தான் கே.ஆர். விஜயா. கவிஞர் கண்ணதாசன் தேசிய விருது வாங்கியிருக்காரான்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. குழந்தைக்காக படத்திலே கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை அவருக்கு பெற்று தந்தது. ஜனநாயகன் படத்துல நடிகர் விஜய் பாடுவாரான்னு சங்கர் அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படத்திலே விஜய் பாடுவதை பற்றி முறையான அறிவிப்பு வரைக்கும் வரல அப்படின்னாலும் அந்த படத்திலே நிச்சயமாக விஜயனுடைய பாடல் இடம்பெறும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். டி. ராஜேந்தர் சார் தமிழ் தவிர பிறமொழி திரைப்படங்களை இயக்கியிருக்காரான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. டி. ராஜேந்தர் தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் படங்களை இயக்கியதில்லை. கேப்டன் விஜயகாந்த் சாரனுடைய குடும்பத்தினர் ஆண்டாள் அழகர் கல்லூரியை நிதி நெருக்கடி காரணமா வித்துட்டதா கேள்விப்பட்ட அது உண்மையான பாலாஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் குடும்பத்தினர் அந்த கல்லூரியை விட்டதுக்கு காரணம் நிதி நெருக்கடி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அந்த கல்லூரியை நிர்வகிப்பிலே கூட அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தன. உலக நாயகன் கமல்ஹாசன் சாரனுடைய பிறந்த நாளான நவம்பர் 7ஆம் தேதி இந்தியன் பார்ட் 3 திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு காரைக்குடியிலிருந்து அருண் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய பிறந்த நாளான நவம்பர் 7ஆம் தேதி என்று நிச்சயமாக இந்தியன் திரைப்படத்தை வெளியிட மாட்டார்கள். நடிகர் விஜய மக்கள் அரசியல்ல ஏமாத்திட்டாங்கன்னா அவருடைய அடுத்த திட்டம் என்னவா இருக்கும்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜய் இப்ப சினிமா நடிகர் மட்டும் இல்லை, ஒரு அரசியல்வாதியும் கூட. அதனால அரசியலில் ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டால் கூட அடுத்து என்ன செய்வது அப்படின்றத பற்றி ஒரு பிளான் பி அவற்றை இல்லாமையா இருக்கும். மலையாள நடிகரான பிரேம் நசீர் தமிழ் திரைப்படங்களை நடிச்சிருக்காரான்னு துபாயிலிருந்து சலீம் கான் கேட்டிருக்காங்க. தேய் பிறந்தால் வழி பிறக்கும், நல்ல இடத்து சம்பந்தம், பெரிய கோயில், ஒரே வழி, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், சகோதரி, வண்ணக்கிளி, காட்டு மீனா உட்பட ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார் பிரேம் நசீர். சமீபத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் ஒரு பேட்டியில் மலையாள சினிமா பற்றி பேசியிருந்தாரு. அப்போ எம்.ஜி. சோமன்ற ஒரு நண்பரை பற்றி குறிப்பிட்டிருந்தாரு. அவர் யாரு, அவரை பற்றின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் மலையாள திரைப்படங்களிலே கொடி கட்டி பறந்தவர் தான் எம்.ஜி. சோமன். அவர் இல்லாத திரைப்படங்களையே பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட மலையாள பட உலகிலே ஒரு காலகட்டத்திலே இருந்து கமல்ஹாசன் மலையாள திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்த ஆரம்ப கட்டத்தில் எம்.ஜி. சோமனும் அவரும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள். சங்கிலி முருகன் ஐயா திரைப்படங்களை இயக்கியிருக்காரான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. 12க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்துள்ள சங்கிலி முருகன் இதுவரைக்கும் எந்த திரைப்படத்தையும் இயக்கியதில்லை. இந்த டிஜிட்டல் யுகத்திலையும் திரைப்படங்களுடைய நீளம் ரீல் அளவிடப்படுதான்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் திரைப்படங்களுடைய நீளம் ரீல்களை கொண்டு அளவிடப்படுவதில்லை, எவ்வளவு நேரம் அந்த படம் ஓடுகிறது என்பதை பொறுத்து தான் அளவிடப்படுகிறது. தன்னுடைய படங்கள் வெற்றி பெறதுக்கு நடிகர் விக்ரம் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு திருநெல்வேலியிலிருந்து சக்திவேல் கேட்டிருக்காங்க. விக்ரமை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அது மாதிரி ஒரு கதாபாத்திரம் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அந்த கதாபாத்திரத்துக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியவர் விக்ரம். எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் தன்னுடைய உடலை வருத்தி கொள்வார். அப்படி இருந்தும் அவருடைய திரைப்படங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் கதை தேர்விலே கோட்டை விடுவது. அதனால் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க அனுபவம் வாய்ந்த ஒரு கதைக்குழுவை அவர் அமைத்து கொண்டார் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அவர் அடைய முடியும். நடிகர் ரவி மோகனும் ஆர்த்தி ரவியும் தங்களுடைய வாழ்க்கையை பேசு பொருளை அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. ஆர்த்தியினுடைய அம்மாவான தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் ரிலீஸ் பண்ணியிருக்க பிரஸ் நோட்டீஸ் பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு திருச்சியிலிருந்து ரவி கேட்டிருக்காங்க. ரவி மோகன், அவருடைய மனைவி, அவருடைய மாமியார் எல்லோருமே இப்படி ஒரு அறிக்கை போரை நடத்தி கொண்டிருப்பது நிஜமாகவே சங்கடத்தை தருகிறது.
சார் மாமன் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்குன்னு மதுரையிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. மாமன் படத்தை நான் இன்னும் பார்க்கல. என்னுடைய நண்பர்களில் சிலர் பார்த்தார்கள். அவங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு. ஜெயலலிதா மேம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரோட சேர்ந்து எத்தனை திரைப்படங்களை நடிச்சிருக்காங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து லீலாவதி கேட்டிருக்காங்க. சிவாஜியோடு 17 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஜெயலலிதா. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கி கொண்டிருக்கின்ற ரஜினியுடைய படமான கூலி படத்துடைய பணிகளே இன்னும் நிறைவடையலை. அதுக்குள்ளே ரஜினியுடைய அடுத்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவாரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்னன்னு பதில் சொல்லேன். இயக்குனர் ஸ்ரீதர் சாரனுடைய இயக்கத்துல வெளிவந்த காதலிக்க நேரமில்லைன்ற திரைப்படம் முழு நேர நகைச்சுவை படம். அவர் இயக்குன நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படம் முழுக்க முழுக்க சோகமா இருக்கும். இந்த 2 திரைப்படங்களுமே வேறு வேறு கதைக்களத்தில் அமைஞ்சிருக்கும். எப்படி இயக்குனர் ஸ்ரீதர் சார்னால இப்படி ஒரு திரைப்படங்களை இயக்க முடிஞ்சுது? அண்ட் இப்போ இருக்கிற இயக்குனர்கள் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்களே, அதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஸ்ரீதர் மட்டுமா, அந்த காலகட்டத்தில் பல இயக்குனர்கள் மாறுபட்ட கதைக்களத்தில் தான் தங்களுடைய திரைப்படங்களை இயக்கினார்கள். பாலச்சந்தர் எடுத்துட்டிங்கன்னா எப்படிப்பட்ட படங்கள். ஒரு படம் குடும்ப படம்னா அடுத்த படம் நகைச்சுவை படமாக இருக்கும், இன்னொரு படம் சமூக நீதியை போதிக்கின்ற படமாக இருக்கும். அதே மாதிரி தான் பாரதி ராவ். இப்படி எல்லா இயக்குனர்களுமே அந்த காலகட்டத்தில் அப்படித்தான் இயங்கி கொண்டிருந்தார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவிலே கொடிகட்டி பறந்தவர் தான் நடிகை எம்.ஆர். ராதா. ஃபிலிம் இல்லாமல் கூட படம் எடுக்கலாம், எம்.ஆர். ராதா இல்லாமல் படம் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை தமிழ் சினிமாவிலே அந்த காலகட்டத்திலே இருந்தது. 1959ஆம் ஆண்டிலே 3 திரைப்படங்களில் நடித்த எம்.ஆர். ராதா அதுக்கு அடுத்த ஆண்டிலே 7 திரைப்படங்களிலே நடித்திருந்தார். அதற்கடுத்த ஆண்டிலே ராதா நடித்து 10 படங்கள் வெளியாகின. 1962ஆம் ஆண்டிலே வெளியான நேரடி தமிழ் படங்களின் மொத்த எண்ணிக்கை 48. அதில் 23 திரைப்படங்களில், அதாவது அந்த ஆண்டு வெளியான திரைப்படங்களில் 48% படங்களில் நடித்து சாதனை புரிந்தவர் தான் நடிகவேல் எம்.ஆர். ராதா. அப்படி வளர்ச்சி கண்ட எம்.ஆர். ராதாவுடைய திரைப்பயணம் 1967ஆம் ஆண்டுக்கு பின்னாலே மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆரை அவர் சுட்ட அந்த சம்பவம் தான். ஒரு தவறு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதற்கு எம்.ஆர். ராதாவை விட மிகப்பெரிய உதாரணத்தை சொல்ல முடியாது. எம்.ஆர். ராதாவை பொறுத்தவரையிலே அவர் திரைப்பட வாய்ப்புகளை இழந்ததுக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை இழந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த சம்பவம் தான். காமெடியில் சூப்பர் டைமிங் உள்ளவர் கமல்ஹாசன். கண்டிப்பாக இந்த சினிமாவுக்கு கண்டிப்பாக கூட நடிச்சிருவேன். ஏன்னா அவர் இன்னும் பல வருஷம் சினிமாவில் நடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அது உண்மை. சுசீந்திரன் மாதிரியே உங்கள் கரியரில் மிக முக்கியமான இன்னும் இருவர்னா, ஒரு பக்கம் சசிகுமாரும் இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி. சசிகுமாரனை எப்பவுமே எனக்கு எங்கள் அண்ணன் சசிகுமாரனே பெரிய ஹீரோ இது. 2வது சச்சினை இன்றைக்கி ஒரு ஹீரோ. நான் போய் கேட்டோன்னா அவர் படத்தை அத்தனை படத்தில் ஒரு காமெடி நடித்தேன். நான் இன்றைக்கி ஒரு கதையை நான் நடிக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அந்த படத்துக்கு அவரை கூப்பிட்றப்ப மிகப்பெரிய தைரியம் எனக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு பயம் இருந்துச்சு எப்படி கேட்குறது. இப்போ வெற்றிமாறன் உங்ககிட்ட கதையை சொல்லும்போது என்ன சொன்னார் ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்தை பற்றி? ஃபஸ்ட்டு வேற ஒரு கதை சொன்னார் என்னை கூப்பிட்டு சொன்னப்போ. அது வேற ஒரு ஸ்டைலில் இருக்காது. ஃபோட்டோ ஷூட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு கிளம்பலான்னு நினைக்கிறப்ப இதுக்கப்புறம் திருப்பிக்கிட்டு அந்த வெற்றிமாறன்கிட்ட எவ்வளோ ஆசையில் பயங்கரமாக அது ஹாப்பியாக இருந்தோமோ அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கங்க அது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.